ஆழம் ஆண்டவரே. நேற்று இன்னைக்கு இல்லையேப்பா. நேற்றுக்கு உயிரோட இருந்தவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல. அவங்க ஓட்டத்தை முடிச்சிருக்காங்க. நாங்களும் அப்படியே கத்தாவே ஒரு நாள் உண்மை சந்திக்கணும். நேரா முகத்துக்கு முகமாக நாங்க உண்மை சந்திக்க போறோம் ஆண்டவரே. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களிலே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களிலே நாங்கள் பலனற்றவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. அதை உணரச் செய்யுங்கப்பா. எங்களுடைய ஓட்டம் ஒவ்வொரு நாளும் அந்த கடைசி நாளை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உணரச் செய்யுங்க. இந்த உலகத்தின் மாயை பற்றி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கா உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் மாயை பற்றி கொண்டு எல்லாரும் எங்களை மதிக்கணும், அவங்க மதிக்கணும், இவங்க மதிக்கணும், சொந்த பந்தங்கள் மதிக்கணும், அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. நீங்க உங்களுடைய பார்வையில் நாங்க விலையேற பெற்றவர்கள் என்பதை மாத்திரம் உணர்ந்து புரிந்து அதை நோக்கி ஆண்டவரே உண்மை நோக்கியே நடக்க கிருபை தாங்க. இந்த உலகத்திலே நாங்க ஆண்டவரே எல்லாரும் எங்களை மதிக்கலன்னு சொல்லி அதிகமாக நாங்க கவலைப்படுகிறவர்களாக சில நேரங்களில் காணப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களை ஒரு நாளும் கைவிடலைய. எங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கீங்கப்பா? எங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க? எதுலையுமே நீங்க குறை வைக்கலையே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். எந்த குறையும் வைக்காத தேவன். உண்மை நாங்கள் துதிப்பது மாத்திரமே எங்கள் இருதயத்தின் வாஞ்சியா இருக்கணும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடும், முழு அன்பாவோடும், முழு பலத்தோடும் நாங்கள் உண்மை அன்பு செய்யணும். இஸ்ரவேலே கேள், உன் கடவுளாகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக. உன்னை அன்பு செய்கிறது போல பிறரையும் அன்பு செய்வாயாக என்று 2 கட்டளை கொடுத்தீங்களா ஆண்டவரே. அன்பு செய்யறதே எங்களுடைய பணியா இருக்கட்டும் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். பிறரை அன்பு செய்யணும், உண்மை அன்பு செய்யணும். இதுதான் நீங்க எங்களை கட்டளையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒருவன் எனக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கணும்னா, ஒருவன் என்னை அன்பு செய்கிறான் அப்படின்னா அவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். அல்லேலூயா. நீங்க சொன்ன வார்த்தைகள் கர்த்தாவே, அது எங்க இருதயத்துல அது பசுமரத்துல பதிந்த அந்த வார்த்தைகளா இருக்கணும் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஒரு நாள் நாங்க மறந்து போயிடக்கூடாது. இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் புதுப்பிக்கணும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே. நெருக்கடி வேளையில் புகழிடுமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே. நெருக்கடி வேளையில் புகழிடுமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன்
உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஆமாண்டவரே, நீர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தாவே, நீர் அதிசயம் செய்கிற தேவன். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உங்களுடைய அன்பை எத்தனை பேர் ருசிச்சிருக்காங்க? எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று பேர் வச்சிருக்கிறவங்க உண்மைய அன்பை ருசிச்சிருக்காங்க? எத்தனை பேர் அவங்க உண்மையை அறிஞ்சிருக்காங்க? பேரு பார்த்தா ஜார்ஜ், ஸ்டீஃபன், பேரு பாத்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்தவ பேரு தான். ஜானு, ரிச்சர்டு. ஆனா உண்மையா அறியல. ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு நாள் கூட கோயிலுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆமாண்டவர், பேரு பார்த்தா கிறிஸ்தவங்க, ஆனா இயேசுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. வாழ்றாங்க. எவ்வளவு பெரிய பெரிய பதவியில இருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, போஸ்ட்ல இருக்காங்க. பேரு கிறிஸ்தவங்க. பேரு பாக்குறவங்க எல்லாரும், உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இயேசுவை போல இருப்பாங்கன்னு தானே எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லையே. அவங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தமே இல்லையே. அப்படிப்பட்ட ஆத்மாக்களை நீங்க எப்பப்பா சந்திப்பீங்க? அவங்களெல்லாம் நீங்க சந்திச்சீங்கன்னா இந்த தேசம் எவ்வளவு சீக்கிரமா மறுரூபம் அடைஞ்சிரும். எவ்வளவு சீக்கிரமா எழுப்புதல் வந்துரும். ஆண்டவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். ஆமாண்டவரே, எதிரியாளிகளுடைய கைகள் ஓங்க கூடாது. எங்களை மிஞ்சி போயிடக்கூடாது. ஆண்டவரே, நீங்க எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும். சியோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. ஆண்டவரே, எழுந்தருளும் கர்த்தாவே. எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க. தேசத்தை சுத்திகரிங்க. உம்முடைய கிருபை இன்னும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இன்னும் அது திறக்கப்பட்ட ஊற்றாகவேதான் இருக்குது. இன்னும் கிருபையின் மேல் கிருபை நீங்க எங்களுக்கு பொழிந்து கொண்டுதான் இருக்கிறீங்க. ஒரு நாளும் எங்களை கைவிடல ஆண்டவரே. உண்மை அறியாத ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு பரம்பரையாக கிறிஸ்தவங்களா இருக்காங்க. இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு ஒருத்தர் கோயிலுக்கு போவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவங்களை நீங்க சந்திக்கணும் அப்பா. ஆவியானவர் எழுந்தருளும். எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க. குற்றப்பத்திரிகையில போதைப் பொருட்கள்ல யூஸ் பண்றவங்க எல்லாத்தையும் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல மைக்கேல், பேரு ஜான், இவங்க தான் அதிகமா இருக்காங்க. இவங்களதான் சத்ரு தீட்டுப்படுத்துறான். நீ கிறிஸ்தவனா, நீ தான் எனக்கு வேணும்னு அவங்கள பிடிச்சு பாடுபடுத்துறான். அவங்க எல்லாருமே வஞ்சிக்கப்பட்டு தரையோட தரையா நசுக்கப்பட்டவங்களா தான் இருக்காங்க. பேர் வச்சதுனால, வெறும் பேருனால. அவங்க இந்துவா இருந்தா கூட ஒழுங்கா இருந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க தான்ப்பா தேசத்துக்கு மனம் இறங்கணும். எழுந்தருளும் கர்த்தாவே.
ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி துதித்து பாடிடுவேன் வானின்று இறங்கிய உணவு நான் என்றீர் ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவீர் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே போற்றி துதித்து பாடிடுவோம் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே போற்றி துதித்து பாடிடுவோம் ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீ ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவன் சர்வ வளம் உள்ளவர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவும் 32:27 நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எஸ் லார்ட். உம்மாலே செய்யக்கூடாது ஒரு காரியம் இருக்குது ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மாலே கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். இயேசுவாலே எல்லாம் கூடும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே,
ஆசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம், மார்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், மார்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம். இன்னும் அதிகமாக உம்மை அன்பு செய்யணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு செய்ய உமக்கு எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த கிருபை இல்லாம நாங்க உண்மை அன்பு செய்ய முடியாது. நாங்க உங்களுக்கு முன்பாக வர முடியாது. நாங்க பாவத்தில விழுந்து விடுவோம் கர்த்தாவே. நீங்க மாத்திரம் இல்லைன்னா மனம் இறங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Praise you Jesus. Hallelujah. Hallelujah. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமாண்டவரே, நாங்க புறக்கணிக்கப்பட்ட கல்லா இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நாங்க தான் உங்களுடைய பார்வையில நாங்க மூளைக்கு தலைக்கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்துல நான் சின்ன ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். காலையில நான் இந்த ஆராதனைக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். நேரியாம ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவரே, இன்னைக்கு நல்லா ஆராதனையில அவங்க பிரசனம் வேணும் அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வேற என்னமோ, அப்புறம் மத்ததெல்லாம் என்னமோ ஜெபிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 1/2 hour 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. யாரோ பாடுறாங்க. ஒரு சவுண்டு, ஒரு லேடிஸ் வாய்ஸ் தான். அப்புறம் நான் நினைச்சேன், இந்த மதுரையில வந்து சர்ச்சுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு, அடுத்த ஸ்ட்ரீட் தான். அதனால இப்படி திரும்பினோடனே சர்ச் வந்துடும். நான் நினைச்சேன், அப்போ சர்ச்சில் இந்நேரத்துக்கே பாட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் 4:30 எப்படா பாடுறாங்க, என்னடா சவுண்ட் வருது, ஒரு சிங்கிள் வாய்ஸா பாடுறாங்க, என்னது ஒண்ணுமே புரியல. அப்புறம் டக்குன்னு அந்த ஏதோ ஆராதனை பாட்டு ஒரு லேடி தான் பாடிட்டு இருக்கான். அப்புறம் முடிஞ்சிருச்சு. அந்த பாட்டு எனக்கு சவுண்டு நின்றுச்சு. அப்புறம் எந்திரிச்சு கோயில், நாங்க சர்ச்சுக்கு 5:30க்கு அங்க எங்களுக்கு மாஸ் இருக்கும் காலையில. கிளம்பிட்டு இருந்தேன். கிளம்பும்போது எனக்கு ஞாபகமே இல்லை. அவசரத்துல கிளம்பி நாங்க ஓடிட்டோம், சர்ச்சுக்கு போயாச்சு. அங்க எனக்கு ஞாபகம் வருது, இந்த பாட்டு இங்க இருந்து சவுண்டு கேட்டுச்சு. அது வந்து ஆண்டவரு அந்த பாட்டை என்ன தெரியல, பாட்டு ஆராதனை பாட்டு கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர் நம்மளை விட்டு தூரமாவே இல்லை, ரொம்ப மிக அருகாமையில இருக்கார். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நம்மளை அப்படியே நோக்கி பார்த்து கொண்டேதான் இருக்கிறாரு. யாருமே மனம் சஞ்சலப்பட்டு ஆண்டவர் என்னோட ஜபத்தை கேட்கலையோ, நான் தூரமா இருக்கேனோ யாருமே நினைக்கவே வேண்டாம். அவர் நமக்கு மிக அருகாமையில தான் இருக்கார். நம்முடைய இருதய வாஞ்சைகளை அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.